Computer G, take it easy with Balaji. நடிகைக்காக பிரபல நடிகர்கள் சண்டை போட்டுறான். 2 நாளா இந்த பேப்பர்ல படிக்கும்போது குபீர் சிரிப்பு அப்படியே வெளியிட்டு பீரிட் அடிக்குது. அவங்க யார் வேணாலும் சண்டை போட்டுருக்காங்க, என்ன வேணாலும் நடந்துட்டு, அது நம்மளுக்கு சத்தியமா சம்மந்தமே கிடையாது. ஆனா இதை பச்சதுக்கு அப்புறம் பிரபல நடிகர் யாருன்னு வாங்கி பாக்குறதுக்காக ஒரு 2000 ரூபாய் பேப்பர் ரிசல்ட். பிரபல நடிகர் மனோஜ் மஞ்சுவா. யார் அவரு யாருக்கு தெரியும் அப்படின்னு என்னை தெரியுமான்றத ஒரு 10 வச்சிருக்காரு அவரு. இன்னொரு பிரபல நடிகர் யாருன்னா மகதா. அப்ப அமிதாப் பச்சன், சூப்பர் ஸ்டார் ரஜினி, கமல் இவங்கலாம் யாருன்னு தெரியல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுக்கும் போது என்ன பண்ணாச்சு அப்படின்னு பார்த்தாக்க வந்து கிடந்த ஒரு 15-20 நாளா இல்ல கிடையாது, ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 4-5 நாளா வந்து ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து ஓஹா ஊஹு ஆகபித்த ஏகோபித்தமா வந்து புகைந்து நிற்கிற ஒரு படம் நானி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40,000 ஆண்டி கிட்ட கேட்டிருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அனைவரோட வரவேற்பை பெற்ற இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 120 ரூபாய் இஸ் ஃபார் த டிக்கெட், 240 ரூபாய் இஸ் ஃபார் த பக்கெட் இருந்தா பாப்கார்ன் அதெல்லாம் வாங்கி போய் பார்த்ததுக்கு அப்புறம் நார்மலா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்குற எந்த படத்தையும் போயிடுற மாதிரி இல்லை, சிப்படா அப்படின்னு கலாம் மாஸ்டர் மாதிரி மனசார சொல்லணும்னு பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்து உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, பஞ்சமிடை தலையா டே சொன்னாங்களா இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய பேர் சொன்னேன். இந்த நானும் சொல்ற அதே விஷயம் தான், செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட் ஆஃப் த டிராஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் த ஃபண்டமெண்டல் உலக விஷயம். இன்னும் நான் வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு செம்மையா லவ் பண்ணி தெய்வீக காதல் ஓவியம்ன்ற மாதிரி 2 வருஷம் அப்படியே லவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வில்லனும் அந்த பொண்ணை லவ் பண்ணும்போதுக்காக இந்த ஹீரோ பொக்குன்னு வாயிலே குத்தி கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹீரோ வடிவத்தில் வந்து இந்த வில்லனை பழி வாங்குவான். இது எனக்கு 8 வாரத்துக்கு முன்னாடியே தெரியுமேன்றீங்களா? இல்ல அங்கிளுக்காக சொன்ன, அங்கிள் உங்களுக்கு தெரியாதுல்ல, யூ ஒன்லி ஐ டோல்டு. ஸோ இந்த ஒரு கதையை கிராஃபிக்ஸ் காட்சிகளை வச்சு குபீர் சிரிப்பை வெளிப்படுத்துற மாதிரி த்ரில்லிங் சஸ்பென்ஸ் அப்படின்னு இந்த ஈவோட சேர்ந்து நம்மளும் பறக்கிற மாதிரிலாம் வந்து நடத்தினதுனால இந்த படம் இஸ் த பிளாக் பஸ்டர் ஆஃப் த பெண்டுலன்ஸ் ஆஃப் த பாலிவுட் கா சல்மான் கான் ஜோசியம்ன்ற மாதிரி ஹிட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தை நம்ம விமர்சனம் பண்றது, நியாயத்தரசில் வைக்கிறது, மார்க் போட்டு அப்படியே நவுத்தி வைக்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம், இதுக்கு பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச படத்தை நம்ம என்ன போய் பேசினது. ஆனா இந்த படத்துல இருந்து நிறைய பாடங்கள் கத்துக்கலாம். முதல்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாடம் சந்தானத்து கூட இந்த ஹீரோ மாட்டாங்க, சந்தானத்து கூட அந்த ஹீரோ மாட்டாங்கன்னு வெறும் படத்துல சந்தானத்தை வச்சு ஹீரோ ஒண்டி மாத்தி நிறைய இட்டு படங்கள்லாம் வந்து இருக்கும்போது அந்த படத்துல அவர் என்ன பண்ணுறாரு, எதுக்கு இருக்காரு அப்படின்னு தெரியாம அவர் அடிக்கிற ஜோக் நல்லா இருக்கு அப்படின்றதுனாலே நிறைய படம் ஓடும்போது படத்துல சந்தானம் இருந்தாலும் அந்த படத்துல அவர் லைட்டா லிமிட்டா யூஸ் பண்ணி அவர் இல்லாமே ஒரு படத்தை ஜெயிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ப்ரூவ் பண்ணிருக்குன்னா அதுதான். சோ அடுத்த 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 10 கொலை பண்ணவன், 7 ரேப் பண்ணவன், அப்புறம் காட்டிலேயே வாழ்ந்து 1/4 கிலோக்கு தாடி வச்சு பிச்சை எடுக்கிறவன், இவன் படத்தெல்லாம் எடுத்து இவங்களை பத்தின வாழ்க்கையெல்லாம் எடுத்து இதுதான் வித்தியாசமான படம், இல்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தப்பிச்ச பசங்களை வச்சு எடுத்து இதான் வித்தியாசமான படம் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளான இந்த குழந்தைங்க காமிக்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு புக்ல இருந்து கதையை எடுத்தா கூட நம்ம வித்தியாசமான படம் கொடுக்கலாம்னு கொடுத்ததுக்கு 2வது ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் தி ஆசமேட்டிக் அதுக்கு இந்த படம். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் சேவ் பண்ணாத மூஞ்சி, மதுரையில் இருக்கிற அருவாள், அதுல ரத்தம் சொட்டும் போது ஒரு பையன் வந்து அழுவான், அதுக்கப்புறம் காதலிக்கிறதெல்லாம் அக்யூஸ்ட் பொறுக்கி ரவுடி இவங்களை தான் லவ் பண்ணுவாங்க, அதே நம்ம எத்தனை நாள் தான் பார்த்து நிற்கிறது. இது நல்ல ஜாலியாக தான் இருந்தது. 3வது விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் ஒரு நல்ல படம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை மக்கள் சப்போஸ் பார்க்காம அது ஓடாம போயிடுச்சுன்னா மக்களை வச்சு செம்ம திட்டுறாங்க, உங்களாம் அறிவில்லை, நீங்களா தமிழ் சினிமா வாழ வைக்க மாட்டீங்களான்ற மாதிரி வெறி பூச்சி நம்மளை பூச்சி திட்டும் போது எனக்கு பயமா இருக்குது, ஐயோ இவங்க திட்டத்துக்காக நம்ம போய் படத்தை பார்க்கணும்னு. அது மாதிரிலாம் இல்லாம நல்ல படம் எடுத்தா நம்மளே ஜாலியா போய் பார்ப்போம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, எல்லாரும் படம் பார்த்துட்டு ஆஹா 873 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தே இல்லை, புள்ள இருக்குது, இங்க பாருங்க 2 முடி நட்டு நிற்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாம நல்ல படம் எடுத்திருக்கோம், நீங்களே போய் பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல விட்டது. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த தேர்ட் திங். இவ்வளோ சொல்றீங்களா, இதுக்கப்புறம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா இன்னும் இருக்குது. இப்போ நார்மலாக வர எல்லா தமிழ் படத்துலையும் கிராஃபிக் காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு காண சகிக்காத சில காட்சிகள்லாம் வரும். அது கிராஃபிக் சுட்டி டிவிலே இதோட பெட்டரா பண்ணுவாங்கன்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கிராஃபிக். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்றீங்களா? நம்ம தான் அவதார் படம்லேருந்து பார்த்துன்னு இருக்கிறோமே, அவதார் படம் அளவுக்கு ஓஹோ அப்படின்னு எதிர்பார்க்கலனாலும் நம்ம ஊர் ரேஞ்சுக்கு நம்ம ஊர் பட்ஜெட்டுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கூலிங் கிளாஸ் போட்டதெல்லாம் பார்த்தோன்னா என் பக்கத்தில் இருக்கிற அங்கிள் ஐயோ மண்டை சைனிங் அடிக்கிறா அப்படின்ற அளவுக்கு புகழ்ந்து பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்தது. இந்த வில்லன் கேரக்டருக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் டபால்னு யோசிக்காம பிரகாஷ் ராஜா புக் பண்ணுங்க, கால் சீட்டை வாங்க, அவனா அப்படியா அப்படின்ற வாய்ஸை வச்சு பேச வைங்க அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிருப்பாங்க. ஆனா யாருமே யோசிக்காம கன்னடத்துல சூப்பர் ஸ்டார் ஆஃப் த கிச்சா சுதீப்பை நடிக்க வச்சு இந்த கிரிக்கெட் போட்டியில் அவர் அழுதும் போது செம்ம காமெடி அழுறாரு அவர் அப்படின்னு நினைச்சிருந்த போது பார்த்தா அவருக்குள்ள ஒரு இவ்வளவு பெரிய நடிகர் இருக்கானா அப்படின்னு இந்த படத்துல தான் தெரிஞ்சது. வாட் அ பர்ஃபார்மன்ஸ்! இல்லாத போது இமேஜின் பண்ணி அவன் என் பையன் அவன் அப்படின்ற மாதிரி செம்மையா நடிச்சு இந்த படத்தையே தூக்கி நிறுத்துறது ஒன்று. அந்த இன்னொன்று வந்து இந்த சுதீப் செம்மையா நடிச்சிருக்காரு. இஸ் ஆல்ரெடி கெட்டிங் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் அண்டால். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று, அது ஒரு வித்தியாசமான சிந்தனை. 3வது சொல்லிட்டேன்னா எத்தனை வாட்டி 3 சொல்லுங்க முடியும், ஐயோ அந்த படத்தை ஞாபகப்படுத்துவானா. 4வது என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து என்னது கரெக்ட், இந்த படத்தில் வந்து 2 தான் எனக்கு சும்மா லைட்டாக இது கொஞ்சம் மாற்றிருக்கலாமான்னு தோணுச்சு. ஒன்று வந்து படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்கிற நானி, அவர் பார்க்கறதுக்கு செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காடி, எந்த காலேஜ்லேயே தெரியலடின்னு பொண்ணுங்களாம் பண்ணுறாங்க டொக்கன் டொடக்கன்னு கொஞ்சம் மாதிரி இருந்தாலும் அவருக்கு சுத்தமாக நடிப்பே வரல.
ரொமான்டிக் காட்சிகள்லாம் கொஞ்சம் வலுவா இருந்து அவருக்கும் கொஞ்சம் நடிக்க வந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன். கஜினியில எப்படி வந்து அசீனுக்கும் சூர்யாவுக்கும் மண்டையில் அடிப்படும் போது நம்ம அயாவான்னு அழுதா மாதிரி இந்த படத்துலயும் ஃபீல் ஆயிருக்கும். ஆனா அவருக்கு லைட்டா 7வது படத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்றதுனால வந்து அது லைட்டா கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. இதுதான் அந்த பில்லா படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிரபு கூட ஒருத்தர் கூட அந்த நேரம் பாரு அவரு வந்து இந்த படத்துல வில்லனோட பார்ட்னரா. அவரு வந்து எப்படி பண்ணாலும் சிரிப்பு தான் வருது. இந்த தமிழ் சினிமால சில நடிகர்கள்லாம் இருக்காங்க சில கேட்டகரி. அவங்க என்ன அப்படின்னா வந்து என்னமா சீரியஸா நினைச்சாலும் அப்படி சிரிப்பு வரும். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா அந்த மயக்கம் என்ன படத்துல தனுஷ் ஃப்ரெண்டா வரவர் அப்பாஸ் 80 வருஷமா அவர் எந்த நடிச்சாலும் சிரிப்பு தான் வரும். இவங்கலாம் சீரியஸா நடிச்சாலும் சிரிப்பு வருது, சிரிப்பா நடிச்சா ரொம்ப ரொம்ப சிரிப்பு வருது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வந்து இட்ஸ் வெரி நைஸ். உங்க வீட்டுல சுச்சு பிச்சுக்கின்ற மாதிரி குழந்தைங்க இருந்தது இல்ல ஒரு 85 வயசு தாத்தா இருந்தாருன்னா அவரையும் கொண்டு போலாம். நீங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சிரிச்சு அப்படியே குபீர் சிரிப்பை வெளிப்படுத்தி பக்கெட் பாப் எடுத்து மூஞ்சிலே விசிறி வச்சு சந்தோஷமா இருந்துட்டு வரலாம். எஸ் ராஜமௌலி அப்படின்ற ஒரு சத்தியமா எனக்கு யாருன்னே தெரியாது. மகதீரான்னு ஒரு படம் எடுத்திருக்காருனாங்க. தமிழ்ல டப்பிங் பண்ணி பார்க்கும்போது ஐயா இந்த படமா எத்தரவர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இந்த படம் நானி இஸ் a very nice of the மகேஷ் பாபு is a புகழ்ந்திங் of the whole country is celebrating. நீங்க கேட்னுகிறது நான் கேட்னுகிறது அவங்க கேட்னுகிறது take it easy with me பாலாஜி என்னடா சல்மான் கான் இதுக்குள்ள கொண்டே வரலடேன்றீங்களா? கோச்சுக்கும் வானா பழைய சொல்லலாம்